அன்பினர்களே, கடந்த 3 தினங்களாக பங்களாதேஷின் டாக்கா, இந்தியாவின் டெல்லி, ரஷ்யாவின் மாஸ்கோ, இந்த 3 மாநகர முக்கோண வடிவத்தில் அடிபடுகின்ற செய்தி இந்திய பிரதமர் மோடி மஸ்தான் ஜியை அமெரிக்க உளவு CIA கொல்லுவதற்காக சதித்திட்டம் போட்டிருந்த வேளையில் ரஷ்யா மற்றும் இந்திய உளவு அமைப்புகள் அதை முறியடித்திருக்கின்றது என்பதுதான் இங்கு தற்போது வெளிவராத செய்தியாக நாளையோ மறுதினமோ தமிழில் ஊடக பரப்புகளில் வெளிவரக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம். பிரதமர் மோடியை கொல்ல CIA செய்துள்ள சதி திட்டத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் முறியடித்துள்ளது. இதுதான் இந்த பரபரப்பு செய்தி. டாக்காவில் டெரன்ஸ் ஜாக்சனின் மர்ம மரணம் அதை வெளிக்காட்டியுள்ளது என்பது மற்றொரு பிளஸ் செய்தியாக பார்க்கின்றார்கள். டாக்காவில் பணியமர்த்தப்பட்ட அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி டெரன்ஸ் ஆல்வல் ஜாக்சன் கண்டுபிடிக்கப்பட்டார். மோடியை கொல்ல டாக்கா சதி திட்டத்தை ரோ அண்ட் SVR இப்படி முறியடித்திருக்கின்றது. இதற்கு முன்பாக நாம் சில விடயங்களை செய்துட்டு அந்த செய்திக்குள் போகலாம் என்று இருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே இந்த CIA கொலையில் நாம் அறிந்த வகையில் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்குள் ஸ்ரீபெரும்புதூரில் புலிகளின் பிரிந்த ஒரு அணியை பயன்படுத்தி ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த விடயத்தில் அமெரிக்க CIAயின் முழு பங்கு இருப்பதாக மற்றொரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி எங்க வந்தால், பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஜியாவுல் ஹக் அவர்கள் ஹெலிகாப்டரின் பயணம் செய்த போது திட்டமிட்டு அவரும் கொல்லப்பட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? அதான் அங்க உள்ள வேடிக்கை மிகு செய்திகள். அணு உற்பத்தியை சவுதி அரேபியாவின் பணத்தை கொன்று அவரது காலத்தில் அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு இவர் முற்றுமுழு இருந்தார் என்ற ஒரு பயணத்தில் ரஷ்யா, அதாவது அமெரிக்காவும் மொசாட்டும் செய்த இஸ்ரேலின் மொசாட்டும் திட்டமிட்டு செய்த ஒரு கொலையாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு விடயத்தில் நாம் சொல்ல போனால் இங்கே இன்னும் ஒரு கேள்வி வரலாம் இல்லை எப்படி? அதாவது இந்தியாவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய நெருங்கிய வட்டாரங்கள். இன்னும் சொல்ல போனால் பலஸ்தீனத்தில் நடக்கின்ற யுத்தத்திற்கு அதிகளவான ட்ரோன்ஸ்கள் மற்றும் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டெல்லாம் இந்தியா தான் இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது. அப்படியே பார்க்க போனால் மோடிக்கும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய ஒரு கூட்டு இருக்கு இல்லையா? அப்படியானால் மொசாட் தான் இந்த விடயத்தை இந்தியாவுக்கு போட்டு கொடுத்திருக்கணும் என்று ஒரு பரவலான செய்தியும் உள்ளக வட்டாரமாக இருக்கின்றது. காரணம், மோடி மஸ்தான் ஜியும் நெதன்யாகவும் மிகப்பெரிய நெருங்கிய உறவில் இருக்கின்றார்கள். அதாவது இந்த பலஸ்தீனத்தில் நடக்கின்ற யுத்தத்திற்கெல்லாம் இவர் ஒரு மிகப்பெரிய உதவியும் பக்கபலமாக இருக்கின்றார் என்பது மற்றொரு செய்தி. அதனால் இந்திய பிரதமரை கொல்லுவதில் ஒருபோதும் இஸ்ரேல் விரும்பாது. அதனால் இது இப்படியா, அதாவது இந்த அரசியல் உயர்மட்ட கொலைகள் நடக்கின்ற போது உலகத்தின் எந்த மூலையில் நடந்தாலும் அது மொசாட்டுக்கு தெரியாம இருக்காது. அதனால் மொசாட் தான் இந்த CIA, அதாவது இப்படித்தானே 2 பேரும் நண்பர்கள், ஒரு நண்பர், அதாவது 2 பேரும் ஒரு விடயத்தில் பொதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நட்பண்டு வரக்குள்ள இந்தியாவுக்கு இந்த மொசாட் போட்டு கொடுத்திருக்க விடும். இப்பொழுது நாம் இந்த ரஷ்ய உளவுப்படையை கொஞ்சம் பார்ப்போம். ரஷ்யா ஹேஸ் பீன் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதாவது ரஷ்யா மிகப்பெரிய பல வகையான உளவு அமைப்புகளை வைத்திருக்கின்ற அந்த வகையில் பார்க்கின்ற போது ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், வெளிநாட்டு உளவு பிரிவு SVR என்ற ஒரு உளவு பிரிவும் ரோவும் தான் இதை கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றார்கள். மோடி மஸ்தானை காப்பாற்றி இருக்கின்றார்கள். மிக அதிக அளவாக ரஷ்யாவின் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருந்தாலும் கூட அவங்க இந்த SVR, அதாவது என்னது, ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தான் மிக ரோ இலங்கையில் முகாமிட்டு உளவு பார்ப்பது போன்று SVR உலகத்தின் பல பாகங்களிலும் தங்களுக்குரிய உளவு வேலைகளை ரஷ்யா செய்து வருகின்றது. அது SVR, ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். இதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய ஒரு செய்தியாக வருகின்றது. அடுத்து ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் FSB, இதுவும் ரஷ்யாவில் இணைந்த சேவை தான். இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த SVR-க்கு இயங்கி வருகின்றது. அந்த வகையில்
மோடி மஸ்தான்ஜி காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு செய்தி செல்கின்றது. அதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் ஜாக்சன் டாக்காவில் இனம் தெரியாத முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார். நாம் இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கின்றோம். இவர் அதாவது அமெரிக்காவின் இந்த மாதிரி ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் கோட்டையன் அதாவது கோட்டபய காலத்தில் மியான்மரில் இருந்து கொழும்புக்கு வந்திருந்தார். இவர் வந்து நாம் அடிக்கடி சொன்ன விடயம், இது அடிக்கடி சொல்லப்பட்ட விடயம். மீண்டும் ஒரு இந்த செய்திக்குள் இதை நாம் சொருக வேண்டிய தேவை கொண்டு இருப்பதால் நாம் அதையும் சொருகணும். அதாவது இந்த ஆட்சி மாற்றங்கள் இராணுவ பலமாக மக்கள் பலமாக இப்படியான இந்த சதித்திட்ட நடவடிக்கைகளில் மிக அதிகமாக CIA தன்னுடைய அதாவது உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளை பயன்படுத்துவது ஒரு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. மியான்மரில் ஒரு ஆட்சி மாற்றம் கோரி நங்கூரம் செய்துவிட்டு இலங்கைக்கு வருகின்றார். அவர் இலங்கை வந்து 2 மணி நேரத்தில் முதலாக சந்தித்தவர் விமல் வீரவன்ச. இதை நாம் ஊடகத்தில் சொல்லியிருக்கின்றோம், பல இடங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதுவும் அப்போது அந்த செய்தி நாம் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள் சொல்லியிருந்தோம். அதாவது அமெரிக்கா எப்படியான சதித்திட்டங்களை வகுக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக. அப்புறம் விமல் வீரவன்சைக்கு பிறகு மற்றொருவரை சந்தித்திருந்தார் ஷங்காய் ஹோட்டலில், கொழும்பு கோல்பேஸ் ஹோட்டலில் தான் சந்திச்சிருந்தார். இவர் வந்து 2 மணி நேரத்தில், அதாவது இவர் வந்து அவர் 2 நபரை தான் சந்திச்சிருந்தார். கம்பன்விலையும் தனித்தனியாக கம்பன் முதல் சந்திச்சார். அதை தொடர்ந்துதான் அவர் கோட்டபயன் அமைச்சரவையில் இருந்து உடனடியாக விலகிக் கொள்கின்றார் விமல் வீரவன்ச. அதுக்காக மிகப்பெரிய படப்பட்டுப்படம் நடந்திருக்கலாம். அதன் பிற்பாடுதான் இந்த அறகல போராட்டம் இங்கு விஸ்வரூபம் எடுக்கின்றது. இந்த இராணுவ அதிகாரி, அமெரிக்காவின் இராணுவ அதிகாரி ஒருவர் மியான்மரில் இருந்து கொழும்பு வந்த பிற்பாடு, இதே நேரம் அந்த அமெரிக்க இராணுவ அதிகாரி இலங்கையில் வந்து எல்லா விடயங்களையும் முடித்து ஷங்காய் காலிமுகத்தடலில் உள்ள ஷங்காய் ஹோட்டலில் இந்த 2 நபர்களை சந்தித்த பிற்பாடு வேறு ஒரு நபருக்கு தொலைபேசி அழைத்ததாக சொல்லப்படுகின்றது. அது நாம் இந்த இடத்தில் சொல்ல விரும்பவில்லை. அவர் 2 மணி நேரங்களில் காரியங்களை கச்சிதமாக முடித்துவிட்டு நாட்டை விட்டு கிளம்புகின்றார் துபாய் நோக்கி. இவர் ஏர்போர்ட்டை விட்டு சென்று 1 மணி நேரத்தின் பிற்பாடுதான் கோட்டையனுக்கு அவருடைய உளவு தகவல் போகின்றது. உங்களது ஆட்சிக்கு எதிராக விகிதம் படித்து விட்டு அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருவர் கொழும்பில் வந்திருக்கிறார். இவங்க தடப்படி என்று கட்நக விமான நிலையம் ஆட்சி மூச்சு என்று படை பலம் போகின்ற போது அவன் நாட்டை விட்டு கிளம்பி விட்டான். இப்படியாகத்தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய பலமான இராணுவ நகர்வுகளும் கொலைக்கான களங்களும் அதிகரித்ததும் இருக்கும். இப்ப நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, பாக்கு நீரிணை வழியாக புலிகளின் இராணுவ பலங்கள் வந்துகின்ற போது மிக அதிகமாக இலங்கை இராணுவ தரப்புக்கு போட்டு கொடுத்தது இந்திய ரோ. இந்திய ரோவும் மிகப்பெரிய பலமான ஒரு இராணுவ உளவு பிரிவு தான். அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. பார்க்கலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஈரப்பதமான இரவில் டாக்காவில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டலில் அமைதி நிலவுகின்றது. அங்கு அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி டெரஸ்ட் எர்வல் ஜாக்சன் இறந்து கிடந்தார். இப்ப நீங்க பிடிக்கலாமே, இதை நான் சொல்லக்கூடாது. ஏனெனில் இப்பொழுது நமக்கு இந்த யூடியூப் தளத்தால் சில முக்கியமான இராணுவ நகர்வு செய்திகளை அவர்கள் போடுவதற்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கான அனுமதியை மறுப்பதாக எமது நிறுவனம் நமக்கு தெரிவித்திருக்கின்றது. முடியுமான வரையும் நாங்கள் அதைகளை தணிக்கை செய்கின்றோம். அந்த வகையில் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட உளவு தவறுகளையும் அமெரிக்கா செய்கின்ற இந்த மாதிரி நகர்வுகளையும் நாம் செய்கின்ற போது அதை எங்களுக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது என்று உடனடியாக நிறுவனத்துக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இப்பொழுது இந்த டாக்கா சொகுசு ஹோட்டலில் இறந்து கிடந்த 50 வயதுடைய இராணுவ உயர்மட்ட அதிகாரியை இப்பொழுது யார் கொன்றிருப்பார் என்பதை எமது நேர்கள் நீங்களே இதை புரிந்து கொள்ளலாம். சரி, இந்திய ரஷ்ய கூட்டு நடவடிக்கையில் பிரதமர் மோடிக்கு எதிரான கொலை சதி திட்டத்தை முறியடித்திருக்கின்றது என்பதுதான் இந்த பரபரப்பான செய்தி இந்திய எல்லைக்குள் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஜாக்சன் வங்கதேசத்தில் இறந்து கிடந்த அதே நாளில் பிரதமர் மோடி மஸ்தான் சீனாவின் ஜியான்ஜினில் நடந்த ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார்.
சீனாவின் ஜியாங்கில் நடந்த எஸ்சிய உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் கார் சவாரியை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது இருவரும் காரில் பயணிக்கின்ற போதுதான் இந்த கொலை டாக்காவில் அரங்கேறியிருக்கின்றது என்றால் இப்பொழுது இந்த கொலையை செய்தவர்கள் யார் என்றும் எமது நேயர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் தகவலை தருகின்றோம். இதே போன்றுதான் பாகிஸ்தானுக்குள் இந்தியாவால் தேடப்படுகின்ற எதிராளிகள் அல்லது கொலையாளிகள் அல்லது சமூக விரோதிகள் என்று இந்தியாவால் அடையாளம் காணப்படுகின்ற தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் மர்மமான முறையில் பாகிஸ்தானுக்கு உள்ளே கொல்லப்படுகின்றார்கள் என்றால் இந்தியாவின் பலம் எப்படி இருக்கின்றது என்பதையும் எமது நேயர்களின் பொறுப்பில் விடுகின்றேன். பலமான உளவு தகவல்களை அவர்கள் திரட்டி வருகின்றார்கள். பிரதமர் மோடி படுகொலை செய்வதற்கான சதி திட்டத்தை ஆகஸ்ட் 31 அன்று டாக்கா அறையில் அமெரிக்காவின் சிறப்பு ராணுவ அதிகாரி ஜாக்சனின் மர்மமான கொலையின் பிற்பாடு தெற்காசியாவில் அமெரிக்க உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு கொலை சதி திட்டம் குறித்த தீவிர ஊடகங்கள் செய்தி பரப்பி வருகின்ற வேளையில் செயின்ட் மார்டின் தீவில் ஒரு வழக்கமான ராணுவ பயிற்சி பணிக்கு ஆரம்பத்தில் காரணமான ஜாக்சனின் திடீர் மரணம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் வளர்ந்து வரும் CIA இருப்பின் உண்மையான நோக்கங்கள் குறித்து சங்கடமான கேள்வியை எழுப்புவதாக இந்திய தரப்பால் செய்தி வெளியாகியிருக்கின்றது. நிகழ்வுகளின் நேரம் புவிசார் அரசியல் ஆய்வாளர்களின் கவனத்தில் இருந்து தப்பவில்லை. ஜாக்சன் வங்கதேசத்தில் இறந்து கிடந்த நாளில் பிரதமர் மோடி மஸ்தான் ஜி சீனாவின் தியான்ஜினில் நடந்த ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். அவர் சீனாவில் இருக்கின்ற போதுதான் டாக்காவில் இந்த கொலை நடக்கின்றது என்றால் எந்த அளவாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கும் என்பதுதான் இங்கு கேள்வி. ஏனெனில் ஜாக்சன் அதாவது இந்த ராணுவ அதாவது நாம ஏற்கனவே கோட்டபயவின் ஆட்சிக்கு எதிராக வந்தவர் முன்னாள் ராணுவ அதிகாரி. ஆனால் டாக்காவில் கொல்லப்பட்ட ஜாக்சன் தற்பொழுது கரண்ட்லி அமெரிக்க ராணுவத்தில் உயர் பதவி வகிக்கின்ற மிக அனுபவசாலியாம். 30 ஆண்டு காலமாக ராணுவ சேவையில் இருக்கின்ற ஜாக்சன் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றால் இந்தியாவின் புலமை இந்தியாவின் திறமையை நாம் எல்லோரும் வாழ்த்தும் ஒரு வகையில் இருக்கின்றது என்றுதான் நாம் பார்க்கலாம். முறையான நடவடிக்கைகளுக்கு பிறகு பிரதமர் மோடியின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் வழக்கமான ராஜதந்திர நெறிமுறைகள் மற்றும் ஊடகங்களின் பார்வையிலிருந்து விலகி ஒரு காருக்குள் 45 நிமிடம் தனிப்பட்ட உரையாடலை நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது ரஷ்யாவின் எஸ்விஆர் மோடி மஸ்தான் ஜி குறித்தான கொலை சதி குறித்தான தகவல்கள் ரஷ்ய அதிபர் ஊடாக மோடி மஸ்தான் ஜிக்கு அந்த பயணித்த காருக்குள் பயணித்த 45 நிமிட நேரத்துக்குள் மோடி மஸ்தானுக்கு வழங்கி இருக்கின்றார் என்பதுதான் மிக இரகசியமான ஒரு செய்தி. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் டாக்காவின் அமெரிக்க அதிகாரியின் மரணத்துடன் இணைந்த இந்த சந்திப்பின் ரகசிய தன்மை இந்த தொடர்பில்லாத நிகழ்வுகளுக்கு இடையே கட்டாய தொடர்புகளை வரைய வழிவகுத்துள்ளது என்றும் இந்திய தரப்பால் சொல்லப்படுகின்றது. ரஷ்ய தரப்பின் மெருகூட்டலின் கீழ். சரி, இது குறித்து இப்பொழுது இந்த செய்தி குறித்து ஏன் கூடுதலான உலக பரப்பில் வரவில்லை என்றால் அந்த செய்தியை மிகவும் மர்மமான முறையில் ரஷ்ய எஸ்விஆரும் இந்திய ரோவும் மறைமுகமாக இதை வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருந்தார்கள். ஏனெனில் அது அதாவது ஒரு விடயத்தை நன்கு இந்த இலங்கைக்காரங்க இப்படி மூஞ்ச காட்டி தருவார்கள். ஒரு விடயம், ஒரு உளவு தகவலோ ராணுவ தகவலோ சரியான முறையில் அது முடிவு பெறாமல் ஊடகங்களுக்கு வழிகாட்டக்கூடாது. சும்மா ஒரு தகவல் கிடைச்ச உடனே அதை இலங்கை பிரச்சனை தானே. இலங்கை பார்ப்பதுங்களே என்று ஒரு படம் காட்டுறதான் அதிகமாக இருக்குது. அப்படி அல்ல, ஒரு விடயம் முற்று முழுதாக முடிவு பெற்று அதன் பிற்பாடுதான் A to Z முடிந்த பிற்பாடுதான் ஊடக பரப்பில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையான உளவு அமைப்புகள். ஒரு அதுல இந்தியா மிகப்பெரிய கட்டிகாரத்தானம். இங்க பாத்தீங்க தானே இதுங்கிறது நேபாள் இருந்து இலங்கையின் சூப்பர் ஸ்டார் எப்படி சொல்ல செவ்வந்திய குண்டத்தை பார்த்திருப்பேன் இல்ல பெப்பரப்பே மூஞ்ச காட்டினீங்க. இப்ப மூஞ்ச காட்டுறீங்களே, காட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா மூஞ்சி வீங்கி போச்சு இல்ல. அந்த மாதிரி ஒரு 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 சரியான முறையில் ஒரு நேர் பாதையில் இந்த ராணுவ தரப்புகளின் சரியான அந்த விசாரணை
முடிவு பெறாமல் அதை வெளிக்காட்டக்கூடாது என்றுதான் உண்மையான ஒரு அரசியல் நடவடிக்கையாகவும் ஒரு இராணுவ நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இதை 3 தினங்களாக வெளிக்காட்டாமல் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய தரப்பால் மாத்திரமே இந்த விடயம் கசியப்பட்டு வருகின்றது. ஆக இப்போ மோடி மஸ்தான்ஜிக்கு ஒரு அச்ச பயம் வந்திருக்கும் என்றால் இது குறித்து இந்த 45 நிமிடமும் விளாடிமிர் புடின் அவர்கள் மிக தெளிவாக எல்லாம் தெளிவிட்டார். அவங்க வந்த விதம், அவங்களை முறியடித்த விதம், இவரை கொல்லப்பட்ட விதம், அதாவது ஜெக்சனை போட்டு கொண்டிருக்கணும் இஸ்ரேல் தான். ஏனெனில் மோடி மஸ்தான்ஜிக்கும் நெதன்யாவுக்கும் மிகப்பெரிய நெருக்கம். இவர பர்த்டேக்கு இந்த வாழ்த்துக்கள் பரிமாறும் அளவுக்கு மிக உலக தரப்பில் 2 பேரும் மிக நெருக்கமாக இருக்கின்ற நேரத்தில் அதாவது இந்த இஸ்ரேலின் ஒரு காட்டு தர்பாருக்கு இந்திய பிரதமர் மோடி மஸ்தான் கொடுக்கின்ற ஆதரவுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருந்து வருவதால் மோடி மஸ்தான் ஜி கொல்லப்படுவதை ஒருபோதும் இஸ்ரேல் விரும்பாதனால் மிகவும் இரகசியமான முறையில் இந்தியாவுக்கு இந்த தகவலை நெதன்யாகு போட்டு கொடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் பார்ட் 2வில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.